அண்ட் 105 டேரெக்டாக போயிடலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கைனன் வந்து வெளில போய் பார்க்குறோம், யாரா அவங்க நம்ம வீட்டை சுற்றி இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து சின்வா ஆளுங்க தான் இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் போய் கைனன் வந்து சின்வா கிட்ட சொல்கிறான், இதுமாதிரி சின்வா ஆளுங்க தான் வந்து நம்ம வீட்டு முன்னாடி சுற்றிட்டு இருக்காங்க, எதுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுறாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது பார்த்தா ஜின்வா என்ன சொல்கிறான், ஒருவேளை நீங்கள் வந்து என்னோட மாஸ்டர்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னாவுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அதாவது ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்களா என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டா மேபி இருக்கலாம் சொல்லிட்டு நம்ம கைனன் நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் அந்த சீனில் பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த நாள் பார்க்கும்போது பார்த்தா ஜின்வா வந்து அவங்க கேங்கோடு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஓவியன் மட்டும் அந்த கேங்கில் இல்லை. ஸோ எல்லோரும் பண்ணுறாங்கன்னா நம்ம ஓவியன் பிளேஸுக்கு போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவங்க பிளேஸுக்கு போனாங்க. அவங்க பிளேஸுக்கு போனோன்னா ரொம்ப குட்டியாக இருக்கிற இடம், அதை பார்த்து ஷாக் ஆகிட்டாங்க, என்னடா எத்துக்கு குட்டியான இடத்துல தான் இவன் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஷாக் ஆகிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்த சீனை பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஓவியன் வந்து அவன் பிளேஸுக்கு வரும்போது என்ன எல்லோரும் இங்கே இருக்கீங்கன்னு சொல்லும்போது கேட்டால் உனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லணுன்னே இந்த மாதிரி டாக்டர் டெலின்னு சொல்லிட்டு அவர் வந்து என்னோடய மாஸ்டரு, ஸோ அவர் காணாமல் போயிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா எல்லாம் ஷாக் ஆகிட்டாங்க. டாக்டர் டெலின் அவன் கிரிமினல் ஆச்சு எல்லாம் சொல்லி நினைக்கிறாங்க, கிரிமினல் தான், ஆனால் எனக்கு வந்து அவன் பேரண்ட்ஸ் மாதிரினோடனே எல்லோரும் கேங் என்ன சொல்லிட்டு தான் நம்ம எல்லோரும் சேர்ந்து டாக்டர் டெலினை நாங்கள் கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாம் பிளான் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா அந்த கேங்கே வந்து டாக்டர் டெலினை வந்து கண்டுபிடிக்கிறதாக போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர் டெலின் வந்து ஒரு இடத்துல இருக்கான், ஒரு பிளேஸ் குரூப் ஆட்டம். ஸோ அந்த குரூப்பில் இருக்க பார்த்தீங்கன்னா அவங்க பேசிக்கிறாங்க, இந்த மாதிரி சினிமாக்காரங்களும் நம்ம தேடிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி யூனியனும் தேடிட்டு இருக்குது, இங்கே நம்ம எப்படி எஸ்கேப் ஆக போகிறோம் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாக்டர் டெலின் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இன்னொருத்த அவாக்கினுக்காரன் அவன் என்ன சொல்கிறான்னா அதுக்கு தான் நம்ம டெலின் பிரதர்ஸ் இவன் கெலின் பிரதர்ஸ் 2 பேர் இருக்காங்க, ஸோ அவங்கள வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க கெலின் பிரதர்ஸை. அதோட அந்த சாப்டர் முடிஞ்சிச்சு. நம்ம டேரெக்டாக வந்து 106 போகலாம். 106 பார்த்தீங்கன்னா நம்ம கேங் இருக்கிறதால நம்ம கேங் எல்லோரும் ஒரு பிளேஸாக போய் தேடிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு வீட்டை பார்க்குறாங்க, அப்புறம் ஏரியாவை பார்க்குறாங்க, எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்போயே பார்த்தீங்கன்னா அவனை வந்து டாக்டர் டெலினை கண்டுபிடிக்க முடியல. உடனே வந்து நம்ம மூவியை வந்து கொஞ்சம் சைலண்ட் ஆகிட்டான், சேட் ஆகிட்டான். ஸோ உடனே பார்த்து நம்ம கேங் என்ன சொல்கிறாங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைடா, நம்ம பார்த்துக்கலாம்டான்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்து அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட கோவன் மிஸ்டர் பாக்கு வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து அந்த பசங்க வந்து எஸ்கேப் ஆகிட்டாங்க நம்ம ட்ரெயிலேருந்து, ஆனால் அவங்க வந்து எஸ்கேப் பண்ணுறத பற்றி டாக்டர் டெலினை கண்டுபிடிக்காமல் போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க சொல்கிறோம். ஆனால் அவங்களுக்கு தெரியாது இந்த மாதிரி கெலின் பிரதர்ஸ் வந்து எஸ்கேப் ஆகிட்டாங்கன்ட்டு, அதனால் அவங்க டேஞ்சரஸ்ன்னு யாருக்குமே தெரியாது, நம்ம போய் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர் டெலின் இருக்காங்க. ஸோ அவனும் அதுக்கப்புறம் புதுசாக ஒரு அவாக்கிங்கிற அவனும் பேசிகிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி வந்து கெலின் பிரதர்ஸை வச்சு நம்ம வந்து எஸ்கேப் ஆக போகிறோம், கெலின் பிரதர்ஸ் வந்து அட்டாக் பண்ணிகிட்டு இருப்பாங்க. உடனே வந்து சின்வா குரூப்பு யூனியன் குரூப் வந்து அவங்கள வந்து பிடிக்க போவாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்கேப் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளானில் இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அடுத்த சீனை பார்த்தீங்கன்னா நம்ம ஜின்வாவுக்கு வந்து நம்மளுக்கு ஃபோன் வருது, அதுமாதிரி டெக்ஸ்ட் மெசேஜ் வருது. அவன் ரொம்ப நேரம் கழிச்சு அவன் ஃபோனை ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம கைடன் வந்து கஷ்டப்பட்டு பூனை உடம்புலேருந்து டெக்ஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கான், எங்கடா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கைடனுக்கு திருப்பி மெசேஜ் பண்ணும்போது கைடன் வந்துட்டு எங்கடா போயிட்ட என்ன ஆச்சு அப்படின்னோடனே நமக்கு ஜின்வா வந்து இந்த மாதிரி நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்கிறான். உடனே பார்த்தீங்கன்னா ஒரு வெடிக்கிற சவுண்டு கேட்குது. உடனே வந்து என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஜின்வா வந்து பார்க்கலான்னு போனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வெடி சவுண்டு பார்த்தீங்கன்னா வேறு யாரும் கெலின் பிரதர் 2 பேர் இருப்பாங்கன்னா. ஸோ அதில் பார்த்தா ஒருத்தன் வந்து வெடிக்கிறாங்க. ஸோ அவன் வந்து அந்த பில்டிங் எல்லாம் வெடிச்சுட்டு அவனை காமிக்கிறாங்க. அதோட அந்த சாப்டர் முடிஞ்சிச்சு.